கடத்திட்டு போயிடுறாங்க. கண்மணிய தினேஷ் கடத்திட்டு போயிட்டு கோயிலில் வச்சு தாலி கட்டுறதுக்காக தாலி எடுக்கிறாங்க. அதை பார்த்த கண்மணி செம கடுப்பாயிடுறாங்க. அது எப்படி அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க, யார் ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம கல்யாணம் பண்ணுறது ரொம்ப தப்புன்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக அதோட வந்துடுறாரு தினேஷ். அதையும் மீறி தாலி கட்ட போகிற நேரத்தில் தினேஷை வந்துட்டு அடித்து இது பண்ணுறாங்க. கண்மணி வேணாம் வேணான்னு சொல்லியும் கேட்காம அவரை அடின்னு அடிக்க இது பண்ணுறாங்க. மாறி மாறி சண்டை வருது. இப்படி ஓடுறாங்க அப்படி ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் கண்மணி தினேஷாக அவங்க அப்பாவான்னு முடிவு பண்ண முடியாமல் நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு குளத்துல குதிக்க போயிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு தினேஷ் தான் ஓடி போய் குதித்து அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. அப்புறம் கண்முழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகி அதுக்கப்புறமா கண்மணி கண்முழிச்சிட்டாங்க. என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்னு அவங்க அப்பா ஃபீல் பண்ணுறாரு. இங்கே பாருங்க அங்கிள், நீங்கள் இது பண்ணீங்களே, ஆனால் நீங்களும் உங்கள் பொண்ணு காப்பாற்றணும்னு நினைக்கலாம், அப்படியே தான் பயந்து போய் நின்னீங்க. அண்ணன் நீங்கள் தங்கச்சின்னு சொல்வீங்க, உங்கள் தங்கச்சி நீங்கள் ஏன் காப்பாற்றாமல் போனீங்க? தினேஷ் தான் அவர் உயிரை கூட பொருட்படுத்தாமல் வந்துட்டு இது பண்ணுறதுக்காக வந்தார், கண்மணியை காப்பாற்றினாரு, தயவு செஞ்சு அவங்கள சேர்த்து வச்சுருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, இவன் போய் என் விட்டுடுவான்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கம் தினேஷ் ஒரு பக்கம் மாறி மாறி சண்டை வந்துடுது. இதில் பிரபுவும் எழிலுமே வந்துட்டு கூட சேர்ந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட சரவணன் இவங்க எல்லாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு என் பொண்ணை விட எதுவும் முக்கியம் கிடையாது, நிறுத்துங்க, கல்யாணத்தை நடத்தி வச்சலான்னு சொல்லிட்டு நேராக மண்டபத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு தினேஷ் மாப்பிள்ளையாக வந்தோன்னா அவங்க அப்பா அம்மா வந்துடுறாங்க. ஏன்டா உங்கள் அப்பனை கொலைக்காரங்க சொன்னால் அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்கிறியா, ஒன்றும் தேவையில்லை, நீ அவள் கழுத்தில் தாலி கட்டக்கூடாது வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. தினேஷ் அமைதியாக இதுவாகி நிற்க அப்படி இப்படின்னு பேசி இது பண்ணி அவங்க அம்மாவையும் இது பண்ணிவிட்டு கல்யாணத்தை நடத்துகிறாங்க. இங்கே மாப்பிள்ளை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது மாப்பிள்ளைக்கு நம்ம சின்ன பொண்ணு பொன்மணியை வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சு அதே 2 கல்யாணத்தையும் அட் அ டைமில் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது சரவணன் வந்து நூடுல்ஸ் சைடாரு. ஏன்னா அவருக்கு பொன்மணியை பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இவங்க 2 பேர் கல்யாணமே சூப்பராக, பொன்மணியுமே சந்தோஷமாக அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இங்கே தினேஷ் வந்துட்டு கண்மணி கழுத்தில் தாலி கட்டுறாரு. எல்லாருமே சந்தோஷமாக வந்துட்டு அர்ச்சனை பண்ணுறேன் இது போடுறாங்க. என்னடா இது, ஒரு கல்யாணத்துக்கு வந்தால் 2 கல்யாணமும் நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டு எல்லாருமே இது பண்ணிகிட்ருக்காங்க. சரவணன் மட்டும் கொஞ்சம் கடுப்பில் இருக்கிறாரு. அப்பாடா ஒரு வழியாக மெகா சங்கமத்தை முடிச்சிங்களாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நேற்று எபிசோடை பார்க்கும்போது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.